ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் தமிழன் கேமா. நான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் வந்துட்டேன். சரியாக டைம் இல்லை, அதால் பண்ண முடியல வீடியோலாம் கரெக்டாக. சவுண்டு வேறு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மலேசியாவில் இருக்கேன், அதால் கூட நான் வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், எங்கள் ஊர் சுற்றுலன்ட்டுனா அதால் கவனிக்க முடியல. நிறையா பேர் கேட்குறாங்க வீடியோ, அதான் பண்ணுறேன். நான் டெய்லிக்கும் ட்ரை பண்ணுறேன் பண்ணத்துக்கு. ஏன்னா எனக்கும் ரொம்ப நாளாக ஆச்சு. சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கேட்குறாங்க, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு கேம் சூஸ் பண்ணுங்கள். 2-3 பேர் ஜாயின் பண்ணேன் கிளானில். சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன டாபிக்னா, இப்போ வந்து உங்கள் பேஸு ஒரு டிப்ஸு கொடுக்கலான்னு இருக்கேன் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு. என்னன்னா உங்கள் பேஸ் எப்படி பவர்ஃபுல்லாக ஆகுதுன்னு. இது என்ன டிப்ஸு சொல்லணும்னா, மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் ஆரம்பிக்கும் போது டவுன் ஹால் ஃபஸ்ட்டு அது நீங்கள் 3க்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 3 இல்லை 4க்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவாங்க டவுன் ஹால் 4. ஏன்னா டுட்டோரியல்லே அப்படி தான் காமிக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை டவுன் ஹால் வந்து டக்கு டக்குன்னு கொடுக்குறது வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் மேக்ஸ் ஒரு இப்போ வந்து இப்போ இத்தனை டவுன் ஹாலுக்கு இவ்வளோ அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு கணக்கு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தாங்கன்னா, இப்போ இந்த கேனன் லெவல் 8 இருக்குது பார்த்தீங்களா. லெவல் டவுன் ஹால் 8 வந்தால் தான் அடுத்த இதுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா வச்சுங்களேன், நீங்கள் ஈஸியாக வந்து லெவல் இதாகலாம். அப்புறமா டிஃபென்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போக போக. நீங்கள் சீக்கிரமாக டவுன் ஹால் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து அட்டாக் டிஃபென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால ஆப்போனண்ட் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்கள. இப்போ வந்து எனக்கே பாருங்கள், ஷீல்டு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. ஏன்னா டவுன் ஹால் வெளியே வச்சுருக்கேன். இதுவும் சொல்கிறேன், ஏன் டவுன் ஹால் வெளியே வச்சுருக்கேன்னா, இப்போ வந்து நான் ஃபார்மிங் பேஸ் வச்சுருக்கேன். ஃபார்மிங் பேஸ்னால் லூட்டு சேர்க்கறதுக்கு. இப்போ லூட்லாம் உள்ளார இருக்குது. இப்போ கோல்டு மைன், கோல்டு ஸ்டோரேஜ், எலெக்சர் ஸ்டோரேஜ்லாம் உள்ளார இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டவுன் ஹால் வெளியே இருந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடலான்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ராஃபி வேணும்னு சொல்லிட்டு டவுன் ஹால் வெளியே இருக்க அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ பாருங்களேன், நான் தோத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு 6 இது தான் பேருக்கு, 6 ட்ராஃபி தான் பேருக்கு. ஆனால் லூட்டு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக பேருக்குண்டு, வெறும் 6000 தான் பேருக்கு. ஏன்னா நிறையா பேர் லூட்டு வந்து பார்க்க மாட்டாங்க நிறையா பேர். ஏன்னா டவுன் ஹால் வெளியே இருக்குது, எனக்கு டவுன் ஹால் வண்டியே போதும்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து லூட்டு சேவ் ஆகும். எனக்கு பாருங்கள், இப்போ 9000 கோல்டு இருக்குது. எலெக்சரி ஏன் கம்மியாக இருக்குன்னா, இப்போ நான் கோல்டு 3க்கு வந்துட்டேன். அதால் நான் வந்து நிறையா ட்ராயிங்கெல்லாம் யூஸ் பண்ணால எனக்கு எலெக்சர் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முதலே மேக்ஸிமம் பண்ணிட்டு டவுன் ஹால் வந்தேன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் பேஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். வால்லாம் வச்சிங்கன்னா அப்போ சின்னதாக இருக்கும், வால் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 100 வால் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக அப்கிரேட் ஆகிரும் வால்லாம். இப்போ பாருங்கள், எனக்கு நிறையா வால் இருக்குது. அதாவது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு கிறிஸ்டல் வரைக்கிறதுக்கு 75 கேட்குது. இப்போ எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பாதி தான் இதாக இருக்குது. அப்புறமா நீங்கள் பாருங்கள், இந்த கலெக்டர் கூட நான் இன்னும் ஃபுல்லாக அப்கிரேட் மேக்ஸிமம் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் டவுன் ஹால் இப்போ 5 இருந்தாங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும், அடுத்த டவுன் ஹால் வந்தால் தான் நீங்கள் அடுத்தது அப்கிரேட் பண்ண முடிக்கும். நீங்கள் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேஃப். அப்போ தான் நல்லா ஆப்பனண்ட் வந்து இதாக வந்தாலும் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், சில இதெல்லாம் ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு போயிடறாங்க. சில நேரத்துக்கு லக்கு. இது பாருங்கள், 76 வந்து தோற்று போயிருக்காங்கன்னா சில இது லக்கில் வரும். சில பேர் இருப்பாங்க லூட்டு பார்த்தாங்களா, சில பேர் லூட்டுக்காக வருவாங்க. லூட் வந்து இதெல்லாம் டவுன் ஹால் உள்ளார வச்சுருந்தாலும் எனக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் டவுன் ஹால் வெளியே வச்சுருக்கால எவ்வளோ கம்மியாக தான் எனக்கு காசுலாம் போயிருக்கு. அது அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. டவுன் ஹால் வெளியே வச்சுட்டாங்கன்னா அப்புறமா ஒரு 12 ஹவர் உங்களுக்கு வந்து ஷீல்டு ஆக்டிவேட் ஆகிடும், ப்ளஸ் கம்மியாக ட்ராஃபிக் போகிறோம். அப்புறமா காசும் சேவ் பண்ணலாம். அதோட டிப்ஸு. இது மாதிரி நிறையா டிப்ஸு எனக்கு தெரியும். எனக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ரொம்ப நாளாக விளாண்டுட்டு இருக்கேன். அம்மா நான் வீடியோ கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். இப்போ நான் டெய்லிக்கும் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு. அடுத்த இப்போ இன்னும் வாரெலாம் ஸ்டார்ட் பண்ணல.
இப்போ வார் ஸ்டார்ட் பண்ணால் அதோட வீடியோ போடுறேன். எனக்கு இப்போ ஹாக் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அட்டாக் பண்ணுறது எப்படி டிப்ஸு அது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், பண்ணுறேன். எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும் ஒரு அட்டாக் இருக்குது, நான் அது வீடியோ பண்ணுறேன். இங்கே அட்டாக் பண்ணாக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் டிப்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நான் திரும்பியும் வீடியோ வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான். ஏன்னா உங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு தேவை. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். அப்புறமா ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்னோடய கிளான் பேர் வந்து பர்னிங் டார்க்னஸ். வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய பேர் நயீம்னு இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் என் பேரை மாற்றிடுவேன். தமிழன் கேமர்னு கூட நான் வச்சுப்பேன். இன்னும் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போதைக்கு நாங்கள் கம்மியாக தான் இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் ஹை லெவலில் பிளேயர்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு கோல்டு 3 ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் போதும். ஒரு டவுன் ஹால் 7க்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட ஜாயின் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ தான் வாரில் நிறைய வார் ஜெயிக்கலாம். இப்போ 37 வார் ஜெயிக்கும். இன்னும் 13 வார் ஜெயிச்சா எனக்கு 50 தொட்டுருவோம். இப்போ ஆளுங்க கம்மியாக இருக்கிறதால இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஜாயின் பண்ணுங்கள் கிளானில். எங்கள் கிளானை கொஞ்சம் பெருசாக ஹெல்ப் பண்ணுங்கள். இதோட வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.